وآله وصحبه أجمعين أما بعد فقال الله تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. பாசத்துக்குரிய சகோதரர்களே பெரியவர்களே, அல்லாஹ்வின் அருளால் ஒவ்வொரு நாளும் இரவு தொழுகைக்கு பிறகு இந்தியாவில் இஸ்லாம் என்ற ஒரு தொடர் தலைப்பின் வாயிலாக மறைக்கப்பட்ட நம்முடைய வரலாறுகளை முடிந்த அளவிற்கு நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். அதில் நேற்றைய தினம் முகலாயர்களினுடைய பின்னணி என்ன, யார் இந்த முகலாயர்கள், இந்தியாவிற்குள்ளாக அவர் வந்ததற்கான காரணங்கள் என்ன, அவர்கள் வருகையினால் இந்தியா அடைந்த மாற்றங்கள் என்ன என்பதை எல்லாம் ஓரளவிற்கு நாம் நேற்றைய தினம் பார்த்தோம். முகலாய பேரரசர்களில் மிக மிக முக்கியமான ஒரு பேரரசர் அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஆனால் நீண்ட காலமாக இந்த அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றி இந்தியாவினுடைய மதவாதிகளும் மேற்கத்தியர்களும் தப்பும் தவறுமான பல்வேறு விதமான வரலாற்று மாற்றங்களை இவருடைய வரலாற்றில் செய்திருக்கிறார். சுருக்கமாக யார் இந்த அவுரங்கசீப், இவருக்கும் இந்தியாவிற்குமான தொடர்பு என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நோவார் பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு பெரிய பேராசிரியர், அவர் என்ன செய்கிறார் சொன்னால், அவருடைய பெயர் ஆட்சி சொல்லப்படும். அவுரங்கசீப் அவர்களை பற்றி ஆய்வு கட்டுரை ஒன்றை வெளியிடுகிறார். அவுரங்கசீப்பை பற்றி ஆய்வு செய்கிறார். அந்த ஆய்வினுடைய கடைசியில் ஒரு முக்கியமான ஒரு வார்த்தையை பதிவு செய்வார். வெள்ளையர்கள் இந்தியாவிற்குள்ளாக நுழைவதற்கு பிறகு அவுரங்கசீப்பை பற்றி பொய்யான பல கதைகளை எழுதினார்கள். காரணம், இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்து மக்களும் இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு மத்தியில் பிரிவுகளையும் சண்டைகளையும் சச்சரவுகளையும் ஊட்டுவதற்காக வெள்ளையர்கள் தான் முதல் முறையாக அவுரங்கசீப்பை பற்றி மிகவும் தப்பும் தவறுமான வரலாறுகளை எல்லாம் கட்டுக்கதைகளை எல்லாம் இந்திய பெருங்கடலில் எழுதி குவித்தார்கள். அதை படித்துவிட்டு தவறான அந்த கட்டுக்கதைகளை வாங்கி எடுக்கக்கூடியவர்கள் தான் இன்றைய மதவாதிகள். ஒரு 3 மாதத்திற்கு முன்னால் வாரணாசியில் நம்முடைய நாட்டினுடைய பிரதமர் அவர்கள் காசி விஸ்வநாதர் கோயில் என்று சொல்லக்கூடிய பாரம்பரியமிக்க அந்த கோயிலினுடைய திறப்பு விழாவில் கலந்து கொள்வார். அந்த கோவிலினுடைய திறப்பு விழாவிற்கு பிறகு இந்திய மக்களுக்கு ஒரு உரையாற்றினார். இன்றைக்கும் நீங்கள் யூடியூபுக்கு போனீங்கன்னா பார்க்கலாம். காசி விஸ்வநாதர் கோயிலினுடைய திறப்பு விழாவிற்கு பிறகு வாரணாசியில் இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் கோயிலினுடைய அந்த வெளி தோற்றத்தில் நின்று கொண்டு, மண்டபத்தில் நின்று கொண்டு ஒரு பெரிய உரையாற்றினார். அந்த உரையாற்றுதலில் அவர் ஒரு வார்த்தை சொன்னார். அவுரங்கசீப்புகள் இருக்கும் காலம் எல்லாம் சத்ரபதி சிவாஜிகள் உருவாகி கொண்டே இருப்பார்கள். அவுரங்கசீப் பல்வேறு கோயில்களை இடித்து நாசமாக்கினார் என்பதை போன்ற வார்த்தைகளை எல்லாம் அவுரங்கசீப்பிற்கு எதிராக ஒரு நாட்டினுடைய பிரதமரே என்று பேசினார். யார் இந்த அவுரங்கசீப்? முகலாய மன்னர்களில் ஆக சிறந்த ஒரு மன்னர் இருப்பார் என்று சொன்னார் அவுரங்கசீப் மாத்திரம்தான். நாம் சொன்னோம் அல்லவா, உலக வரைபடத்தில் 15ஆம் நூற்றாண்டில் உலகத்தில் இந்தியா வல்லரசாக மிளிர்ந்தது என்று நாம் சொன்னோம் அல்லவா. அன்றைய காலகட்டத்தை ஆட்சி செய்து கொண்டிருந்தவர் அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவர்தான் அன்றைக்கு இந்தியாவை டெல்லியில் அமர்ந்து கொண்டு ஒற்றை தளபதியாக ஒற்றை மன்னராக நின்று ஆட்சி செய்தார். அவர்களுடைய ஆட்சியில் தான் உலகத்திலேயே ஆக பெரிய வல்லரசு இந்தியாவாக திகழ்ந்தது. இரண்டாவது, மதவாதிகள் பாசிசவாதிகளுக்கு அவுரங்கசீப்பை பிடிக்காது. அதற்கு சில காரணங்களும் உண்டு. என்ன காரணம் என்று சொன்னால், பல மூட நம்பிக்கைகளை
இந்திய பெருங்கடலில் தடை செய்தவர் இந்த அவுரங்கசீப். நாம் அல்ல. KN பாண்டே என்று சொல்லக்கூடிய PS பாண்டே, ஒடிஷாவினுடைய கவர்னர். இவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் ஒரு புத்தகம் எழுதுகிறார். இஸ்லாம் அண்ட் இந்திய கல்ச்சர், இந்திய கலாச்சாரம், இஸ்லாமும் இந்திய கலாச்சாரம் என்பதாக ஒரு ஆய்வு கட்டுரையை இவர் உலகத்திற்கு ஆங்கிலத்தில் தொகுத்து கொடுத்தார். இந்தியா கல்ச்சரும் இந்திய கலாச்சாரமும் இஸ்லாமிய கலாச்சாரமும் என்ற தலைப்பில் ஒரு பெரிய ஆய்வு புத்தகத்தை PS பாண்டே, ஒடிஷாவினுடைய கவர்னர், ஒரு மாற்று மதத்தவர், ஹிந்து சகோதரர், அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் எழுதுகிறார். அந்த ஆய்வு கட்டுரையில் இன்றைக்கும் ஆங்கிலத்தில் அந்த புத்தகம் கூகுள்ல கிடைக்கும், நாம் டவுன்லோடிங் செய்து கொள்ளலாம். அந்த PS பாண்டேயினுடைய இஸ்லாம் அண்ட் இந்திய கல்ச்சர் என்ற அந்த புத்தகத்துல பல உண்மைகளை அவுரங்கசீப்பின் மீது சேறுகளாக தூக்கி எறியப்பட்ட கட்டுக்கதைகளுக்கு மறுப்பாகவே இந்த ஆய்வு கட்டுரையை ஒரு முழுமையாக அமைத்திருப்பார். அதிலே அவர் மிக அழகாக சொல்வார், அவுரங்கசீப்பின் மீது இந்துத்துவவாதிகள் பல்வேறு கேள்விகளையும் பல்வேறு விமர்சனங்களையும் வைக்கிறார்கள். ஆனால் உண்மையில் அவுரங்கசீப் தான் இந்தியாவில் இந்து சகோதரர்களுக்கும் அன்றைய இந்து மக்களுக்கும் ஆகப்பெரிய சுதந்திரத்தையும் ஆகப்பெரிய உயிர் வாழ்வதற்கான வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தார். ஒரு முறை அவர் வாரணாசி நடந்து செல்கிறார். நடந்து செல்லும் பொழுது காசிக்கு பக்கத்தில் ஒரு ராணுவ வீரர் இறந்து விடுகிறார். அவரை எரிக்கிறார்கள். அந்த மதச்சடங்கின் அடிப்படையில் எரிக்கிறார்கள். இளம் ராணுவ வீரர் அவரை எரித்துக் கொண்டிருக்கும் பொழுதே ஒரு இளம் பெண்ணையும் 10 நபர்கள் கையை பிடித்து இழுத்துக் கொண்டு அந்த நெருப்பு குண்டத்திலே தூக்கி எறிவதற்கு முயற்சி செய்கிறார்கள். உடனடியாக அவுரங்கசீப்பிற்கு இது ஒரு பெரிய ஆச்சரியம். முதல் முறையாக இதை பார்க்கிறார். கேட்டார், இது என்ன கொடுமை என்று கேட்டார். அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், இது எங்களுடைய மத சாஸ்திரம், எங்களுடைய மத நம்பிக்கை. கணவன் இறந்தால் கணவனோடு சேர்த்து மனைவியையும் சாகடிக்க வேண்டும். பெண்ணினுடைய மரண நேரம் கணவனினுடைய மரண நேரத்திற்கு ஒத்து இருக்கும். அதனால் இப்பொழுது நாங்கள் இவரையும் கணவனோடு சேர்த்து நாங்கள் நெருப்பு குண்டத்தில் எரிய போகிறோம் என்று சொல்லப்படுது. உடனடியாக இந்தியாவில் ஒரு சட்டத்தை அமல்படுத்தினார். இதற்கு பிறகு இந்தியாவில் எங்கும் உடன்கட்டை ஏறக்கூடாது என்ற சட்டத்தை உருவாக்கினார். நாம் அல்ல, PS பாண்டே என்று சொல்லக்கூடிய ஒரு இந்து ஆய்வாளர், ஒடிஷாவினுடைய கவர்னர் அவர்கள் ஆய்வு கட்டுரையில் இந்த தகவலை பதிவு செய்கிறார். இரண்டாவது முக்கியமான ஒரு தகவலை பதிவு செய்வார். அன்றைய காலகட்டத்தில் கங்கையில் பிணங்களை எரிப்பது என்பது வரி கட்ட வேண்டும். ஒவ்வொருவரும் பிணங்களை எரிப்பதற்கு வரியை கட்ட வேண்டும். அவுரங்கசீப் தான் முதல் முறையாக கங்கையில் குளிப்பதற்கும் சாம்பலை காய்ப்பதற்கும் இந்தியாவிலேயே வரியை தடை செய்தார் என்ற ஒரு தகவலை பதிவு செய்கிறார். மூன்றாவதாக தீபாவளியின் பொழுது என்ன செய்கிறது என்று சொன்னால் தீபம் ஏற்றுவார்கள். ஏற்றுவதற்கு அன்றைய ஆட்சியாளர்கள் வரியை விதித்திருந்தார்கள். அவுரங்கசீப் தான் இந்தியாவிலேயே முதல் முறையாக தீபம் ஏற்றுவதற்கு வரி கட்ட வேண்டும் என்ற அந்த சட்டத்தை ரத்து செய்து உங்களுக்கான திருவிழாவின் பொழுது நீங்கள் மகிழ்ச்சியோடையே திருவிழாக்களை கொண்டாடலாம், அரசாங்கத்திற்கு எந்த விதமான வரியையும் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை என்பதாக அந்த PS பாண்டே சொல்கிறார். இந்தியாவிலேயே வரிகள் தள்ளுபடி செய்யப்பட்டது அவுரங்கசீப்பினுடைய ஆட்சியின் பொழுது. நீங்களும் நானும் பெட்ரோல் போடுறோம் அல்லவா, பெட்ரோலினுடைய ஆக கடைசி விலை எல்லா வரியும் போக குருடாயில் கச்சா எண்ணெய் எல்லாத்தையும் கழிச்சு ஏற்றுமதி இறக்குமதி எல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 35 ரூபாய் கடைசி. உலகத்திலேயே ஒரு பொருளுக்கு 300 மடங்கு வரி கட்டக்கூடிய ஒரே கேன கூட்டம் நாம் தான், இழிவானவர்கள் நாம் தான். ஒரு பொருளுக்கு 300 மடங்கு கட்ட முடியுமா? நம்மளா கட்டிட்டு யார் செய்வது? இது யார் அவுரங்கசீப்பை பார்த்து பேசுவது? அவுரங்கசீப்பை பார்த்து விரண்டிட்டுவதற்கு என்ன தகுதி இருக்கிறது? இந்தியாவிற்கு விற்கப்பட்ட வரிகள் அனைத்தையும் தள்ளுபடி செய்தார்.
உலகத்திலேயே ஒரு நாடு முன்னேற வேண்டும் என்று சொன்னால் அந்த நாட்டினுடைய மக்களிடத்தில் வரிகள் குறைக்கப்பட வேண்டும். இன்றைக்கு நாடு பொருளாதாரத்தில் ஆக பாதாள சாக்கடையில் நீங்களும் நானும் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு பல 100 ரூபாய்களை வரியாக கட்டிக் கொண்டே இருக்கிறோம். ஒரு தகவல் நான் ஓதும் பொழுது படிச்ச ஒரு தகவல் இன்னைக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, கண்டிப்பா மாறி இருக்கும். நான் ஓதும் பொழுது மன்மோகன் சிங்கினுடைய ஆட்சி, அப்போ ஒரு ஆய்வு கட்டுரையில ஒரு ஆங்கில நாளிதழ்ல டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்த ஒரு தகவல், ஒவ்வொரு இந்தியனும் கிட்டத்தட்ட நம்முடைய ஒவ்வொரு இந்தியனுடைய தலையிலையும் 20,000 ரூபாய் வரை கடன் இருப்பதாகவும், ஒவ்வொரு வருடத்திற்கு நாமளே 8,000 ரூபாய் வரை வரி கட்டுவதாக வட்டி கட்டுவதாக எழுதியிருந்தாங்க. இன்னைக்கு அதெல்லாம் 100 மடங்கு உயர்ந்திருக்கும். ஆனால் அவுரங்கசீப் எப்படிப்பட்டவர் என்று சொன்னார், இந்தியாவிற்கும் வரிகளை தள்ளுபடி செய்தார். இவர் ஆட்சியின் பொழுதுதான் முழு மதுவிலக்கு நாடு முழுவதும் அமல்படுத்தப்பட்டது. ஒரு இடத்தில் மது கிடையாது. டெல்லியில இருந்து காபூல், அதாவது பாகிஸ்தான், அங்கிருந்து காஷ்மீர் வரை முழுமையாக மது தடை செய்யப்பட்டது. போதை வஸ்துக்கள் தடை செய்யப்பட்டது. வட்டிகள் தடை செய்யப்பட்டது. இஸ்லாம் சொல்கிறது, எந்த தேசத்தில் வட்டி தடை செய்யப்படுமோ அந்த தேசத்தினுடைய பொருளாதாரத்தை உயர்த்துவார். யம்ஹக்குல்லாஹு பிமா வயுர்பி ஸதகா, வட்டியை அல்லாஹ் அழிப்பார், தான தர்மங்களை அல்லாஹ் உயர்த்துவார். வட்டியை தடை செய்தார்கள். உலகத்தினுடைய ஆகப்பெரிய பணக்கார நாடாக இந்தியாவை அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உருவாக்கினார்கள். அவுரங்கசீப்பின் மீது ஒரு பெரிய குற்றச்சாட்டு சொல்லப்படும். ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு, காசி விஸ்வநாத கோயிலை இடித்து தரைமட்டமாக்கினார். நம்முடைய நாட்டினுடைய பிரதமரும் கூட அந்த வார்த்தையை சொல்கிறார். அந்த இடத்துல நின்றுதான் சொன்னார், இந்த காசி விஸ்வநாத கோயில் ஆலயம் அது புனர்நிர்மாணம் செய்யப்பட்டு திறப்பு விழாவில் தான் அவுரங்கசீப்பிற்கு எதிரான தவறான கட்டுக்கதைகளை பேசினார்கள். அவர் மீது சொல்லப்படக்கூடிய ஆகப்பெரிய குற்றச்சாட்டு என்னவென்று சொன்னார், காசி விஸ்வநாத கோயில் வாரணாசியில் காசி விஸ்வநாத ஆலயத்தை இடித்து தரமட்டமாக்கினார். நாம் அதற்கு பதில் கொடுக்க வேண்டாம். இந்தியாவினுடைய கவர்னர் PS பாண்டே என்று சொன்னார் அல்லவா, அவர் அந்த ஆய்வு கட்டுரையில காசி விஸ்வநாத கோயிலை எதற்காக இடித்தார் அவுரங்கசீப் என்பதற்கு வரலாற்று தரவுகளோடு அன்றைய காலத்தில் இருந்தவர்களினுடைய சாட்சிகளோடு அவுரங்கசீப் எதற்காக இடித்தார் என்பதை ஒரு காரணத்தை சொல்கிறார். டெல்லியில் இருந்து அவுரங்கசீப்பினுடைய படை வங்காளத்தை நோக்கி செல்கிறது. வங்காளத்திற்கு செல்வதற்கு முன்னால் வாரணாசியை கடந்து செல்கிறது அவுரங்கசீப்பினுடைய படை. அப்படி வாரணாசியை கடக்கும் பொழுது அவுரங்கசீப்பினுடைய ராணுவ வீரர்களில் பலர் ஹிந்து ராணுவ வீரர்கள், பலர் ஹிந்து குறுகிய மன்னர்களும் அவுரங்கசீப்பினுடைய ராணுவத்தை அங்கீகரித்து அவுரங்கசீப்பிற்கு வலுவாக பக்கபலமாக இருந்தார்கள். அப்ப வாரணாசியை கடக்கும் பொழுது அவுரங்கசீப்பினுடைய ராணுவத்தில் இருக்கக்கூடிய குறுநில மன்னர்கள், ஹிந்து மன்னர்களும் ஹிந்து ராணுவ வீரர்களும் அவுரங்கசீப்பிடத்திலே ஒரு கோரிக்கை வைக்கிறார்கள். ஹிந்துக்களினுடைய புனித பூமி வாரணாசி, காசி விஸ்வநாத ஆலயத்தை நாங்கள் தொழ வேண்டும், வணங்க வேண்டும். காசியிலே நாங்கள் முங்கி எங்கள் பாவங்களை போக்க வேண்டும் என்று எங்கள் நம்பிக்கை. வங்காளத்திற்கு போகக்கூடிய வழியிலே வாரணாசியிலே ஒரு 4 நாட்கள் தங்கிவிட்டு சென்றால் நன்றாக இருக்கும் என்பதாக அவுரங்கசீப்பிடத்திலே கோரிக்கை வைக்கிறார்கள். அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மதம் வேறுபட்டாலும் கூட பலதரப்பட்ட மக்களை நாம் ஆண்டு கொண்டிருப்பதினால் அவர்களுக்கும் மத சுதந்திரம் உண்டு என்ற அடிப்படையில் என்ன செய்கிறார் என்று சொன்னால், இதை அங்கீகரித்து அவுரங்கசீப்பும் வாரணாசியில் தங்குகிறார். ஒட்டுமொத்த ஹிந்து ராணுவ வீரர்கள் தங்கள் மனைவியோடு காசி விஸ்வநாத ஆலயத்தை தொழுவதற்காக வணங்குவதற்காக செல்கிறார்கள். கங்கையிலே நீராடுகிறார்கள். எல்லோரும் வணங்குகிறார்கள், நீராடுகிறார்கள், ஆண்களும் பெண்களும். அவுரங்கசீப்பினுடைய படையில் இருந்த ஒரு ஹிந்து மன்னரினுடைய மனைவியை மட்டும் காணவில்லை. நான் மீண்டும் சொல்கிறேன், வரலாறுகள் எடுத்து இயம்பப்பட வேண்டும். மீண்டும் என் பாசமான வாலிபனே, ஒரு போருக்கு முன்னால் 1000 சுமைகள் இருக்கிறது. யாரோ ஒருவர் எழுதிய வரலாறு தான் இன்றைக்கு நமக்கு பக்கபலமாக இருக்கிறது. நாமும் வரலாற்றை மறந்து உறங்கிக் கொண்டிருக்கிறோம். காசு இருந்தால் போதும், சம்பாதித்தால் போதும், எதுக்கு தேவை சகோதரர்கள்?
வாழ்வதற்கு அல்லாஹ் நிர்ணயித்தது கிடைக்கும். எமக்கான அர்ப்பணிப்புகள், எமக்கான தேடுதல், எமக்கான ஓட்டங்கள், எமக்கான தியாகங்கள் எம் சமூகத்தினுடைய அறிவை வலுப்படுத்துவதற்காக இருக்கிறேன். எந்த ஒரு சமூகம் அறிவால் உயர்ந்திருக்குமோ அந்த சமூகத்தை எந்த ஒரு வாளாலும் தோற்கடிக்க முடியாது என்பது பழமொழி. நீங்கள் அறிவு ஜீவியாக இருந்திருந்தால் உங்களை வெட்டுவதற்கு எந்த வாளும் உலகத்தில் இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை. ஆய்வாளர்களை, அறிவாளிகளுக்கு உலகம் இன்னும் காத்து கிடக்கிறது. எவ்வளவு பெரிய ஒரு பொய்யான வரலாற்றை காலம் காலமாக விதைத்தார்கள். அவுரங்கசீப் காசி விஸ்வநாதர் கோயில் ஆலயத்தை இடித்தார் என்பதாக உண்மையினுடைய தத்துவத்தை பாருங்கள், உண்மையினுடைய இலக்கணத்தை பாருங்கள். பி.எஸ். பாண்டே கவர்னர், இந்திய தேசத்தின் கவர்னர் சொல்கிறார். அவர் எழுதின புத்தகம், அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஆர்வம், முஸ்லிம் சமூகத்தின் மீது இப்படியெல்லாம் பொய்யான கட்டுக்கதைகளை தூக்கி எறிகிறார்களே, ஒரு சிறுபான்மை சமூகம் என்பதற்காக, கேட்பதற்கு நாதியற்ற சமூகம் என்பதற்காக எப்படியெல்லாம் கட்டுக்கதைகளை புனைகிறார்கள், இதை மாற்ற வேண்டும் என்று தேசத்தினுடைய ஒரு கவர்னர் பி.எஸ். பாண்டே என்பவர் வாழ்க்கையில் உறுதி கொண்டு இந்திய இஸ்லாமிக் அண்ட் இந்திய கல்ச்சர் என்ற ஒரு ஆய்வை தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து எழுதியிருக்கிறார். ஆனா நமக்கு அதை பத்தி எதை பத்தி கவலை கிடையாது. சமூகத்தை பற்றியும் கவலை இல்லை, மார்க்கத்தை பற்றியும் கவலை இல்லை, நாட்டை பற்றியும் கவலை இல்லை. விளைவு என்ன? யார் தேசத்தை காட்டி கொடுத்தார்களோ அவர்கள் எல்லாம் இன்றைக்கு தேசவாதிகளாக, அவர்கள் எல்லாம் முஸ்லிம்களை பார்த்து நீங்கள் எல்லாம் தேச விரோதிகள் என்று கைவிட்டக்கூடிய அளவிற்கு காலம் மாறி இருக்கிறீர்கள். அப்போ விஸ்வநாதர் கோயிலை தொழுவதற்கு அப்படி போறாங்க. கங்கையில நீராடி கொண்டிருக்கும் பொழுது எல்லோரும் வந்து விட்டார்கள். அவுரங்கசீப்பினுடைய படையில் இருந்த இந்து ராஜாவினுடைய மனைவி மகாராணியை மட்டும் காணவில்லை. எல்லா இடத்திலையும் தேடுவாங்க. அவுரங்கசீப் என்று சொல்லப்படுகிறது. அவுரங்கசீப் ராணுவம் முழுவதையும் வைத்து தேடுகிறார். எங்கு தேடியும் கிடைக்கவில்லை. கடைசி பார்த்தால் காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு இருக்கக்கூடிய அவர்கள் கடவுளாக பாவிக்கக்கூடிய அந்த சிலைக்கு கீழே ஒரு பாதாள சாக்கடை தோண்டி ஒரு பாதாள அறை இருக்கிறது. அந்த அறையை உடைத்து உள்ளே சென்றால் அங்கே ராணி கற்பழிக்கப்பட்டு அலங்கோலமான நிலையில் உயிருக்கு போராடி உள்ளே கிடக்கிறார். உடனடியாக வீட்டில் வெளியே கொண்டு வருகிறார்கள். அங்கு இருக்கக்கூடிய அந்த ஆலயத்தினுடைய அதிகாரிகள், தலைமை பூசாரிகள் எல்லாம் இதை பார்த்தவுடன் அவுரங்கசீப்பிடத்திலே கண்ணீரோடு ஒரு வார்த்தை சொன்னார்கள். காந்தி விஸ்வநாதர் கோயிலுக்கு கீழ் அப்படி இந்த அபத்தங்கள் நடந்திருக்கிறது, மிகப்பெரிய மோசம் நடந்துவிட்டது. இதற்கு பிறகு இவர்களுடைய நாங்கள் கடவுளாக நினைக்கக்கூடிய இதை இவர் இந்த இடத்தில் வைத்து அழகு பார்ப்பது தவறு. உடனடியாக இவரை இனியொரு இடத்திற்கு மாற்றி இதற்கு பிரார்த்திச்ச வேண்டும் என்று சொன்னார், பரிகாரம் வேண்டும் என்று சொன்னார். இவ்வளவு பெரிய கற்பழிப்பு நடந்திருப்பதனால் இதை இடித்து தரமட்டமாக்க வேண்டும், இதுதான் இதற்குரிய பிரார்த்திச்சம், பரிகாரம் என்பதாக அன்றைய காசி விஸ்வநாத ஆலயத்தினுடைய தலைமை பூசாரிகளும் அந்த கோயிலை நிர்வகித்தவர்கள் வைத்த கோரிக்கையினால் இன்றைக்கும் அந்த இடம் இருக்கிறது. காசி விஸ்வநாத ஆலயத்தில் இருக்கக்கூடிய அவர்கள் நினைக்கக்கூடிய அந்த கடவுள் என்பவர் அப்படி எடுத்து ஒரு இடத்தில் ஓரமாக வைத்துவிட்டு அவர்களினுடைய ஒப்புதலோடு அவர்கள் அதை சுத்தம் செய்ய வேண்டும், இடித்து தரமட்டமாக்கிவிட்டு மீண்டும் புதிதாக கெட்டி எழுப்பினார்கள். இதற்கான பரிகாரம் என்று சொன்ன பொழுது அதை இடித்தது மாத்திரமல்ல, மீண்டும் கெட்டி கொடுத்தவர் அவுரங்கசீப். ஒரு பெரிய ஒரு வரலாற்று திரிப்பு. எல்லாத்தையும் கூடி மறைச்சிட்டேன். அவுரங்கசீப் கோயிலை இடித்தார், காசி விஸ்வநாத ஆலயத்தை இடித்தார். பாமர மக்களுக்கு என்ன தெரியும்? படிக்கக்கூடிய பச்சிளம் குழந்தைகள் மாற்று ஆய்வு புத்தகம் இருந்தால் தானே ஒருவன் போலியை வரலாறாக சொல்லும் பொழுது அவன் தொலையில் கொட்டக்கூடிய அளவிற்கு ஒரு மாற்று அறிவு புத்தகம் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் பல நல்ல சகோதரர்களும் கூட சரியான ஆய்வு புத்தகம் இல்லாததினால் எது கிடைக்கிறதோ அதைத்தான் நம்ப முடியும். உச்சகட்டம் அவுரங்கசீப் எவ்வளவு சிறந்த மன்னர் என்று சொன்னார். எல்லா மன்னரும் ஆடை அணிவார்கள், எல்லா மன்னரும் உணவுப்பார்கள். நாம் எழுதுறதெல்லாம் இல்லை.
நம்மளை எதிர்க்கக்கூடிய அவுரங்கசீப்பை எதிர்க்கக்கூடியவர்கள் எழுதி ஆய்வு புத்தகம் இன்றைக்கு டெல்லியில இருக்கு, ஆங்கிலத்தில் இன்றைக்கும் இருக்கிறது, கூகுள்ல போய் படிக்கிறார். அவர் தன்னுடைய கையாலேயே செய்வார் சொன்னார், தொப்பி தேய்ப்பார், அதான் சாப்பிடுவார், அதுல கிடைக்கக்கூடிய வருமானத்தை தான் சாப்பிடுவார். குர்ஆனை எழுதுவார், அதுல கிடைக்கக்கூடிய வருமானத்தை தான் சாப்பிடுவார். அவர் மரணிக்கும் பொழுது தன்னுடைய மகன்களிடத்தில் சொன்னார், நான் மரணித்தால் அரசாங்கத்தினுடைய எந்த ஒரு ஹசானாவும் எனக்காக பயன்படுத்தப்படக்கூடாது. அவர் எழுதிய உயிர் இன்றைக்கும் இருக்கிறது. நான் தொப்பி தச்சு எங்கே இந்த ஆட்சியாளர்களை காண முடியும்? தங்களை வருத்தி தேசத்தை வலுப்படுத்தியவர்கள், தன்னை வருத்தி தன்னுடைய இன்பங்களை புதைத்து தேசத்தை வல்லரசாக மாற்றி காட்டியவர் அவுரங்கசீப் சொன்னார், நான் தொப்பி தைத்து வைத்திருக்கிறேன், அந்த பணத்திலிருந்து எனக்கான ஈமச் சடங்குகளை, மரணத்தினுடைய அந்த சடங்குகளை நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்பதாக அவர் எழுதிய உயிர் இன்றைக்கும் பாதுகாக்கப்படுகிறது. ஒரு வாப்பா தான் ஷாஜகான். மும்தாஜின்னு சொல்றோம்ல, தாஜ்மஹாலை கட்டினார்னு சொல்றோம்ல, அவுரங்கசீப்பினுடைய வாப்பா தான் யாரு? ஷாஜகான். இவர் ஆட்சிக்கு வருகிறார். அவுரங்கசீப் ஆட்சிக்கு வந்த உடனே நாட்டில் வறுமை தலைவிரித்து ஆடுகிறது. வறுமைக்கான காரணம் என்னன்னு சொல்லி தேடுனா ஒரே ஒரு காரணம் தான், ஷாஜகானுடைய மனைவி மும்தாஜி, அவுரங்கசீப்பினுடைய தாய் மரணித்த உடனே இந்த ஆறு நாட்டை கவனிக்கவே இல்லை. அவன் நினைவிலேயே மாளிகையை கட்டுவதும், அவன் நினைவுகளிலேயே காதல் கவிதைகளை படிப்பதும், இசைகளிலே மூடுவதும் இப்படி இருக்கிறார். விடை கிடைத்து விட்டது. மன்னன் நாட்டை கவனிக்க தவறினார். உச்சகட்டமாக தனது மனைவிக்காக அவர் தாஜ்மஹாலை கட்டின அந்த அழகு இருக்கிறது அல்லவா, ஒவ்வொரு சுஜூது செய்யக்கூடிய இடத்திலேயும் வைரக்கல்லை பதித்திருந்தார் ஷாஜகான். தோண்டி எடுத்தார்கள் பாவிகள், எழுதிட்டார்கள். அப்படி சுஜூது செய்யக்கூடிய ஆயிரக்கணக்கான நபர்கள் அந்த தொழுகை உள்ள உங்க மஸ்ஜித் இருக்கு, தாஜ்மஹால் போனவர்கள் தெரியும். அந்த மஸ்ஜித்ல ஒவ்வொரு சுஜூது செய்யக்கூடிய இடத்திலேயும் வைரக்கல்லை பதித்திருந்தார். பார்க்கிறாரு அவுரங்கசீப், தன்னுடைய தகப்பன் தான் நாடு வறுமையில் சாகும் பொழுது இங்கே தாஜ்மஹால் எதற்கு அவசியம்? நீ செய்த பிழையால் தான் இந்த வறுமைக்கு காரணம். உடனடியாக நீதிமன்றத்தை கூட்டுகிறார். தகப்பனுடைய கைகளில் விலங்கு மாட்டப்பட்டு 7 ஆண்டு காலம் நாட்டை நீ கவனிக்க தவறியதினால், நாட்டின் மீது உன்னுடைய கவனம் சிதறியதினால், நாட்டு மக்கள் வறுமையில் வாழும் பொழுது உன்னுடைய மனைவிக்கான தர்காவை கட்டிக் கொண்டிருந்ததினால் தான் இந்த பிரச்சனை. உனக்கு 7 ஆண்டு காலம் சிறை தண்டனை என்பதாக சிறையிலே அடைக்கிறார். 4 ஆண்டுல சிறையில் இருந்து கடிதம் வருகிறது அவுரங்கசீப்பிற்கு, உங்க தகப்பன் மிகவும் நோய்வாய்ப்பட்டு விட்டார், எப்படியாவது மீட்டெடுங்கள் என்பதாக சொன்னார். நாங்கள் ரப்புக்கு முன்னால் நீதவான்களாக நிற்க வேண்டும். தகப்பனுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை காலம் முடியக்கூடிய வரை எந்த சிபாரிசும் ஏற்றுக்கொள்ளப்படாது என்று சொல்லி 7 ஆண்டு காலம் கடும் காவல் தண்டனையிலேயே சிறையிலேயே ஷாஜகான் மரணித்தார். இவ்வளவு பெரிய ஒரு நீதவான். இந்த நீதவானை பார்த்துதான் தங்களுக்கு சாதகமாக ட்விட்டர்ல யாராச்சும் எழுதிட்டா கவர்னர் பதவியை பார்சல் செய்யக்கூடியவர்கள் அந்த நீதவானை பார்த்து பேசுகிறார்கள் மதவெறியர்கள் என்பதாக. யுவராஜ் அவுரங்கசீப் இவர்களுடைய ஆட்சியில் இந்தியா தலை தோங்கியது. தேசத்தில் முழு வறுமை இல்லாமலாக்கப்பட்டது, மது தடை செய்யப்பட்டது, இந்து மக்களினுடைய பண்டிகைகளுக்கு செலுத்தக்கூடிய வரிகள் தள்ளுபடி செய்யப்பட்டது, நீதம் என்பது சமத்துவமாக்கப்பட்டது, சகோதரத்துவத்தோடு மனிதர்கள் சந்தோஷத்தோடு வாழும் பொழுது தேசம் இவர்களுடைய ஆட்சியில் தான் 50 ஆண்டு காலம் இவர்களுடைய ஆட்சியில் உலகத்தினுடைய வல்லரசாக. இன்னும் சொல்றேன், உங்கள் வீடுகளுக்கு சென்று படியுங்கள், யாருடைய ஆட்சியில் இந்தியா வல்லரசாக இருந்தது என்று நீங்கள் தட்டியவுடன் முதல் வார்த்தை வரும் ஆங்கிலத்திலும் உருதுவிலும் தமிழிலும் அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்பதாக. இவர்களுடைய ஆட்சியில் 15ஆம் நூற்றாண்டில் இந்தியா உலகத்தினுடைய வல்லரசாக இருந்தது. இந்த நேரத்தில் தான் வெள்ளையர்கள் வியாபார ரீதியாக கட்டுத்தாக்கி போகிறார்கள். அவங்க 2 நோக்கம். அன்னைக்கு ஐரோப்பியர்களுடைய கை ஓங்க ஆரம்பிக்கிறது. அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, டச்சுக்காரர்கள் என்ற பெயர்ல வியாபாரிகளாக மேலை நாட்டு கம்பெனிகளை, இந்தியா ஒரு செல்வம் குளிக்கக்கூடிய ஒரு நாடு, இந்தியா ஒரு பணக்கார நாடு என்று உலகத்தில் பெயர் வாங்கிவிட்டது.
இந்த நாட்டுக்குள்ள நம்ம வியாபார ரீதியாக உள்ள போனா நம்மால் பிழைக்க முடியும் என்ற அந்த தைரியத்துல வெள்ளையர்கள் இப்பொழுது உள்ளே வருகிறார்கள். உள்ள வந்து பார்த்தா மூக்கு மேல கைய வைக்கிறாங்க. மாஷா அல்லாஹ், 100 மொழிகள் உண்டு இந்த நாட்டில், 100 இனங்கள் உண்டு இந்த நாட்டில், 100 கலாச்சாரம் உண்டு இந்த நாட்டில். ஆனால் எந்த வேற்றுமையும் இல்லாமல் ஒற்றை நிலப்பரப்பில் எவ்வளவு அழகாக மக்கள் நிம்மதியோடு வாழ்கிறார்கள். நாளைக்கும் செல்வம் கொடித்து செழித்து கிடக்கிறது. எங்கு நோக்கிலும் வைரங்கள் பதிக்கப்பட்டிருக்கிறது. எங்கு நோக்கிலும் கண்ணை கவரக்கூடிய கட்டிடங்கள், முகலாய கைவண்ணங்கள் எங்கு நோக்கிலும் தெரிகிறது. இப்பொழுது அவர்கள் திட்டமிடுகிறார்கள், இந்த நாட்டை நாம் கொள்ளையடிக்க வேண்டும். கொள்ளையடிப்பதற்கான திட்டங்களை அவர்கள் உள்நுழைகிறார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக தங்களினுடைய வியாபார நோக்கத்தோடு உள்ளே நுழையும் பொழுது 1757 இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, வங்காளத்துல வெள்ளையர்களினுடைய கப்பல் வந்து நிக்கி ஒட்டுமொத்த இந்தியாவும் வெள்ளையர்கள் வியாபாரத்திற்கு தான் வருகிறார்கள் என்று நினைத்த பொழுது சிராஜ் தௌலா என்று சொல்லக்கூடிய வங்காள தேசத்தினுடைய வடக்கின் சிங்கம் ஒரு மாத்தறிஞர், இவர் அன்றைக்கு வங்காளத்தை ஆண்டுட்டு இருக்கிறாரு. நீங்க எல்லாம் உங்க வீட்டுல போய் ஆபரேஷன் ஆரம்பம் கூட நல்லா ஞாபகம் இருக்கு. முதல் சுதந்திர யுத்தம் 1857 நடந்தது என்பதாக நமக்கெல்லாம் பாடம் நடத்தப்பட்டது. இதற்கு 120 ஆண்டுக்கு முன்னாடி 1757 100 ஆண்டுக்கு முன்னாடி எந்த வரலாற்று புத்தகத்தை எடுத்து பார்த்தாலும் நாளைக்கு இன்னைக்கு போய் நீங்க வீட்டு தட்டி பாருங்க, முதல் சுதந்திர போர் எப்பொழுது எங்கு நடந்தது, யார் நடந்தது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னா 1857 ஆண்டு நடந்த ஒரு யுத்தத்தை முதல் சுதந்திர யுத்தம் சொல்லுவாங்க. ஆனால் 100 ஆண்டுக்கு முன்னாடி சிராஜ் தௌலா வங்காளத்தில் வெள்ளையர்கள் உள்ள வந்த உடனேயே அவர் கணிக்கிறார், இவர்கள் வியாபாரத்தை நோக்கி உள்ளே வரவில்லை, வியாபாரத்திற்காக இவர்கள் வரவில்லை, நாட்டை கொள்ளையடிப்பதற்காக வந்திருக்கிறார்கள் என்று உடனடியாக வங்காளத்தை இவர்தான் ஆட்சி செய்கிறார். வெள்ளையருக்கு எதிராக ஒரு பெரிய யுத்தத்தை துவக்குகிறார். இந்திய தேசத்தில் நடந்த முதல் சுதந்திர யுத்தம், இந்திய தேசத்திற்காக நடந்த முதல் சுதந்திர யுத்தத்தை உருவாக்கியதே ஒரு முஸ்லிம் ஆட்சியாளர், சிராஜ் தௌலா என்ற ஆட்சியாளர். சுதந்திர யுத்தம் நடக்கிறது. அல்லாஹ் அக்பர், அடித்து விரட்டப்படுகிறார்கள். வந்து கப்பல்ல வங்காளத்தில் இறங்கியவர்கள் கப்பலை விட்டு விட்டு விரண்டு ஓடுகிறார்கள். வெள்ளையர்கள் உள்ள வந்த உடனே சிராஜ் தௌலா கணிப்பதற்கு முன்னாடி உள்ள வந்து ஆங்காங்கே பெரிய பெரிய கோட்டைகளை கட்டியிருந்தார்கள். சுதந்திர யுத்தம் நடைபெறும் பொழுது ஒரு கால எதிர்ப்பு நடந்தார். கைது செய்த அவர்களை எல்லாம் அந்த கோட்டையில் அடைக்க வேண்டும், சிறையில் அடைக்க வேண்டும் என்பதாக வெள்ளையர்கள் கட்டி வைத்திருந்தார்கள். வந்த வெள்ளையர்களை அவர்கள் கட்டிய சிறையிலே அவர்களே அழைத்து என்ன செய்தார் சொன்னார், மிகப்பெரிய அளவிற்கு வெள்ளையர்களுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தினார். வெள்ளையர்கள் மீண்டு சென்றார்கள். பெரிய படையோடு உள்ளே வந்தார்கள். யுத்தம் ஆரம்பமானது. சூழ்ச்சியினால் 1759 சிராஜ் தௌலா விஷம் வைத்து வெள்ளையர்களால் கொலை செய்யப்படுகிறார். இது வடக்கரை. தெற்கே நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னார், தெற்கே நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் நம்முடைய ஹைதர் அலி இதே சமீப காலத்தில் இந்த காலத்தில் வாழ்கிறார். வெள்ளையர்களுக்கு எதிராக மைசூரினுடைய புலி ஆட்சி செய்கிறது. வடக்கு அந்த சுதந்திர யுத்தம். தெற்கே நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் அதாவது ஹைதர் அலி யுத்தத்தை ஆரம்பிக்கிறார் வெள்ளையர்கள். இது எதுவுமே வரலாற்று கிடையாது. எந்த வரலாற்று புத்தகத்தை எடுத்தாலும் சிராஜ் தௌலா பேர் இருக்கு. சிராஜ் தௌலா வெள்ளையருக்கு எதிராக போராடினார், போராடிய நிகழ்வுகள் இருக்கிறது. ஆனால் சுதந்திர யுத்தம் என்று வரும்பொழுது மட்டும் மிக லாவண்யமாக 100 வருடத்திற்கு பின்னால் நடந்ததுதான் முதல் சுதந்திர யுத்தம் என்று சொல்கிறார்கள். குழந்தைகளினுடைய உள்ளத்துல எவ்வளவு பெரிய போலியான சித்தாந்தத்தை விதைக்கிறார். திப்பு சுல்தான் ஹைதர் அலி வெள்ளையருக்கு எதிராக அதே 1266 1282 இடைப்பட்ட காலத்துல ஹைதர் அலி ஆட்சி செய்கிறார். பிரிட்டிஷுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு போர்க்களத்தை உருவாக்குகிறார். அல்லாஹ் அக்பர். பிரிட்டிஷார்கள் உள்நுழையவே இல்லை. இன்றைக்கும் பிரிட்டிஷார்கள் எழுதிய கடிதம் இருக்கிறது. மைசூரில் இருந்து கொண்டு ஒற்றையர்கள் எழுதுகிறார்கள், ஹைதரும் திப்புவும் இருக்கக்கூடியவரை பிரிட்டிஷுடைய கொடிகள் தென்னிந்தியாவில் எங்கும் நம்மால் பறக்க வைக்க முடியாது என்பதாக சொன்ன பொழுது ஹைதர் மரணிக்கிறார். திப்பு ஆட்சிக்கு வருகிறார். உலகத்திலேயே ராக்கெட் தயாரிக்கிறார். இன்னைக்கு அந்த ராக்கெட் லண்டன்ல இருக்கு. மரணித்த இந்திய நாட்டினுடைய ஜனாதிபதி அப்துல் கலாம் அந்த அவர்களுடைய சுயசரிதை எழுதுகிறார். அந்த ராக்கெட்டை ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டேன். நான் போய் பார்த்தேன்.
உலகத்துல அவர் பெரிய விஞ்ஞானி. அவர் சொல்றாரு, அன்றைக்கு இவ்வளவு பெரிய தொழில்நுட்பத்தோடு ஒருவனால் செய்திருக்க முடியும் என்று சொன்னால் அவன் சாதாரண வீரமாக இருக்க முடியாது என்பதாக நாட்டின் ஜனாதிபதி தன்னுடைய ஆய்வு கட்டுரையை வெளியே அனுப்பியிருக்கிறார். 1282க்கு பிறகு திப்பு ஆட்சிக்கு வருகிறார். அன்றைக்கு என்ன செய்கிறார் என்று சொன்னார், ராக்கெட்டுகள் வெள்ளையர்கள் தான் அதெல்லாம் வச்சிருந்தாங்க. அவர்களை விட மிகப்பெரிய பலம் பொருந்திய ராக்கெட்டுகளை தயாரித்து வெள்ளையருக்கு எதிராக யுத்தத்தை தொடங்குகிறார். அல்லாஹ் அக்பர். வெள்ளையர்கள் சிதறடித்து ஓடுகிறார்கள். சொன்னார், நாங்கள் ஆடுகளாக வாழ்வதை விட சிங்கங்களாக புலிகளாக வாழ்ந்து மரணிக்கிறோம் என்பதாக சொல்லி களத்தில் குதிக்கிறார். விளைவு என்ன நடந்தது என்று சொன்னால், நேரடியாக வெள்ளையர்களால் என்ன செய்ய முடியவில்லை, திப்புவை கொலை செய்ய முடியவில்லை. அன்றைக்கு இருந்த சில மேலே நாங்கள் எல்லாம் உயர்ந்தவர்கள் என்று சொல்கிறார்களே, அவர்களினுடைய துணையோடி அவர்களினுடைய சூழ்ச்சியோடி திப்பு ஷஹீதாக்கப்படுகிறார். அவர் கொல்லப்பட்ட அவரும் நம்பல வெள்ளையர். அவர் பிணத்தை பார்த்தோன்னா நான் நம்புன்னு சொன்னாங்க. அவர் குப்புற கிடக்கிறாரு. அவர் பிணம் அப்படியே அந்த ஜனாசா திருப்பி காட்டப்பட்ட பொழுது வெள்ளை அதிகாரி சொன்ன வார்த்தை இன்றைக்கும் டெல்லியில பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த காலம் கீழே தட்டி சொன்னார், திப்பு என்ற சீரத்தை நாங்கள் சரித்து விட்டோம், திப்பு என்ற புலியை நாங்கள் சரித்து விட்டோம். இனி எங்களுடைய பிரிட்டிஷினுடைய கொடி தேசம் எங்கும் பட்டொலி வீசி பறக்கும். எங்கள் கொடிக்கு தடையாக இருந்தது நீந்தால் இதோ உன்னை சரித்து விட்டோம் அல்லவா. வெள்ளைக்காரன் எழுதினார், திப்பு மட்டும் உயிரோடு இருந்தால் நம்முடைய பிரிட்டிஷினுடைய கொடி தென்னகத்தில் எங்கும் பறந்திருக்காது என்பதாக சொல்லக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய வீரத்தீரங்களை செயல்படுத்தியவர்கள் சுதந்திர யுத்தங்கள். வெள்ளையனுக்கு எதிராக எல்லா மக்களும் அமைதியாக வீடுகளை கூட்டி உட்கார்ந்திருந்த பொழுது முஸ்லிம்களும் முஸ்லிம் மன்னர்களும் களத்திலே குதித்து வெள்ளையனுக்கு எதிராக சொல்வார்கள் 200 ஆண்டு கால சுதந்திர போராட்டம், 200 ஆண்டு கால இல்லை 300 ஆண்டு கால சுதந்திர போராட்டம், அது 100 ஆண்டு கால சுதந்திர போராட்டம். முஸ்லிம்கள் மட்டுமே தனித்து நின்று போராடினார்கள். யாரும் இல்லை. ஒரு சில தமிழ் மன்னர்கள் உதவி செய்தார்கள். வடநாட்டிலே யாரும் முஸ்லிம்களுக்கு உதவி செய்யவில்லை. வெள்ளையனுக்கு எதிராக அவர்கள் கணிப்பதற்கு முன்னால் இன்றைக்கு நாம் கணிக்கிறோம் அல்லவா, இந்த பாசிசவாதிகள் தான் தேசத்தினுடைய எதிரிகள் என்பதாக தனித்து நின்று நாம் இந்திய பெருங்கடலில் போராடி கொண்டிருக்கிறோமே. இது போன்றுதான் அன்றைக்கு ஆரம்பத்தில் முஸ்லிம்களும் முஸ்லிம் மன்னர்களும் மட்டுமே தனித்து நின்று போராடினார்கள். தமிழ் மன்னர்கள் உதவி செய்தார்கள். உங்க ஊர் பக்கத்தில் அவிநாசி ஒரு ஊர் இருக்கு. அங்க இருக்கக்கூடிய ஒரு தமிழ் மன்னர் திப்புவை ஆட்சிக்கு வந்த உடனே அவர் என்ன செய்தாரு, திப்புவிடத்துல போய் கை கொடுக்கிறார். உனக்கு பின்னால் நான் இருப்பேன். இந்தியாவுக்கும் அவர் சொன்ன வார்த்தை, இந்தியாவுக்கும் நான் சுற்றி பார்த்து விட்டேன். நீ தான் வெள்ளையரை எதிர்ப்பதற்கு மிக தகுதியானால் நானும் எனது இந்து ராணுவ வீரர்களும் உனக்கு பின்னால் இருக்கிறோம் என்று சொல்லி அன்றைக்கு திப்புவை வலுப்படுத்தியது யார் என்று சொன்னால் தமிழ்நாட்டை சார்ந்த இளவரசிகளும் மன்னர்களும் தான் திப்புவிற்கு உறுதுணையாக இருந்தார்களே தவிர, அதனால இந்த 2 மருது பாண்டியர்களுடைய வரலாறு எல்லாம் புதைச்சிருப்பாங்க. காரணம் அவர்கள் எல்லாம் திப்புவிற்கும் ஹைதருக்கும் உதவி செய்தவர்கள். 1857 நடந்த வடநாட்டில் நடந்த சுதந்திர போர், அந்த போருக்கும் முஸ்லிம்கள் தான் தளபதியாக இருந்தார்கள். அந்த போரை வடநாட்டில் நடந்த யுத்தத்தை முதல் சுதந்திர யுத்தமாகவும் தென்னகத்திலே நடந்த 100 ஆண்டு காலம் நடைபெற்ற எந்த ஒரு சுதந்திர யுத்தத்தை, நூற்றுக்கணக்கான சுதந்திர யுத்தங்கள் கான் சாஹிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அல்லாஹு அக்பர் மதுரையை ஆண்டவர். வெள்ளையன் அவரை அடக்கம் செய்துவிட்டு தூங்கவில்லை. அவர் அடக்கம் செஞ்சாச்சு. அவர் கையை தனியா, கால தனியா, தலையை தனியா, ஒவ்வொன்றையும் தனித்தனியாக துண்டு துண்டாக மருதுநாயகம் துண்டு துண்டா என்ன செஞ்சாங்க, வெட்டி ஆங்காங்கே பல இடங்களில் புதைத்தார்கள். அவர்களுக்கு அவர்களை அறியாமலேயே ஒரு பயம், மொத்தமாக உடலை புதைத்தால் ஒரு கால் எழுந்து வந்து விடுவாரோ என்ற பயம். எப்பேற்பட்ட வீரதீரத்தை ஏற்படுத்தி இருக்கிறார் கான் சாஹிப் யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அதுல முதல்ல மொத்தம் அடக்கம் பண்ணிட்டாங்க. அடக்கம் பண்ணிட்டு பிரிட்டிஷ் அதிகாரிகள் இரவு தூங்குறாங்க. தூங்கும் பொழுது தூங்க முடியல. காரணம், பல முறை கான் சாஹிப்பை நாங்கள் கொண்டு விட்டோம் என்று சொன்ன பொழுதுதான் கான் சாஹிப் தான் தப்பித்து வெளியே வந்திருக்கிறார். அவர் வெள்ளை என்றால் அடக்கம் பண்றார், முழு உடலையும் அடக்கம் பண்ணுகிறார். நைட்டு தூங்கும் பொழுது வெள்ளையர்களுக்கு பிரிட்டிஷாருக்கு தூக்கம் இல்லை. எப்பேற்பட்ட வீரதீரர்களை இந்தியா பெற்றெடுத்திருக்கிறது.
மருதநாயகத்தின் அவதாம் காட்சா மருதநாயகத்தினுடைய வரலாறு எங்கும் கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு வீரரை இந்திய பெருங்கடலில் கிழக்கும் மேற்கும் சேர்த்து காட்ட முடியாது. அடக்கம் செஞ்ச உடனே வெள்ளையன் தூங்கவே இல்லை. மறுநாள் காலையில் வெள்ளையன் கபர தோன்றா, உண்மையிலே உள்ள இருக்கிறாரா இல்லையா சொல்லி உள்ள இருக்கிறார். பிணமந்தவா சொன்னார் தன்னுடைய ராணுவ வீரர்களுக்கு, பிரிட்டிஷனுடைய தளபதி ஒரு கையை தனியா வெட்டுங்க, ஒரு காலை தனியா வெட்டுங்க, தலையை தனியா வெட்டுங்க, எல்லாத்தையும் ஒவ்வொரு திக்கில கொண்டு போய் ஒவ்வொரு திக்கில கொண்டு போய் அடக்கம், ஒவ்வொரு இடத்துல கொண்டு போய் மாவட்டம் விட்டு மாவட்டம். எனக்கு அவன் சொன்ன வார்த்தை எனக்கு பயமாக இருக்கிறது. இவன் எழுந்து வந்து விடுவானோ என்று எனக்கு பயமாக இருக்கிறது. எவ்வளவு பெரிய வீர தீரத்தை இவனுடைய முன்னோர்கள். ஒரே ஒரு வரலாறு சொல்லி, இந்த சுதந்திர போராட்டம் முஸ்லீம்கள் மட்டுமே 100 ஆண்டு காலம் தனித்திருந்து போராட்டம். அதற்கு பிறகுதான் முஸ்லீம்களும் தமிழர்கள் மட்டும் போராடினார். அதற்கு பிறகுதான் வெள்ளையர்களுடைய சூழ்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிக்கின்றன. இலங்கை முஸ்லீம்கள் மட்டுமே ராஜபக்ஷ ஆட்சிக்கு எதிராக நின்றார்கள். இன்றைக்கு நாடே நிற்கிறது. காலம் அவர்களுக்கு காட்டி கொடுத்ததல்லவா? சவால் விடுகிறோம். மதவாதிகள் எங்கெல்லாம், பாசிசவாதிகள் எங்கெல்லாம் ஆட்சியில் இருப்பார்களோ அங்கெல்லாம் முஸ்லீம்கள் தனித்து நின்று எதிர்ப்பார்கள். காலம் உங்களுக்கு உணர்த்தும் நாங்கள் எதிர்த்தது மிகச் சரி என்பதா. அன்றைக்கு எல்லை உள்ளே வந்தவர்கள் கணித்தது முஸ்லீம்கள் தான், எதிர்த்தது முஸ்லீம்கள் தான். முஸ்லீம்களும் தமிழர்களும் மட்டுமே தனித்து நின்று 100 ஆண்டுகளுக்கு மேலாக வெள்ளையனை எதிர்த்ததை தாண்டி உள்நுழைய விடாமல் அறாக நின்று கொண்டிருந்தோம். 100 ஆண்டுக்கு பிறகுதான் வெகுஜனத்துக்கு தெரியுது வெள்ளையன் உள் வந்திருப்பது, வெள்ளையன் உள்ளே வந்திருப்பது பொருட்களை விற்பதற்காக அல்ல, நம்முடைய உடல்களை சூறையாடுவதற்காக, நம்மை அடிமைப்படுத்துவதற்காக என்று தெரிந்ததற்கு பிறகு நாடே சுதந்திர போராட்டத்தில் 200 ஆண்டு காலம் ஈடுபட்டது. முகலாய சாம்ராஜ்யத்தினுடைய கடைசி மன்னர் பகதூர் ஷா டெல்லியை தலைமையாக கொண்டு ஆட்சி செய்கிறார். அவர் என்ன செய்கிறார்? நாம் எழுதுறது RSS பிதாமகன் சாவர்கர் சொல்வார்கள் அல்லவா, அவர் எழுத வரலார். அவர் என்ன செய்திருக்கிறார்? அவர் இந்தியாவை பற்றி ஒரு ஆய்வு கட்டுரை வரலாறாக தொகுத்திருக்கிறார். அதுல நாம சொல்லலை, அந்த சாவர்கர் சொல்லக்கூடிய வரலாறு. இந்தியால அன்றைக்கு சிறந்த ஒரு மன்னர் இருந்தார் என்று சொன்னார். பகதூர் ஷா தான். இந்து மக்களையும் முஸ்லிம்களையும் ஒன்றிணைத்து வெள்ளைகளுக்கு எதிராக ஒரு பெரிய சுதந்திர போராட்டத்திற்கு அவர் தயாராகிறார். பெரிய சுதந்திர போராட்டம். அதுல ஒரு வார்த்தை சொல்வார் சாவர்கர், முஸ்லிம் ஆண்களும் இந்து சகோதரர்களும் ஒன்றுபட்டு நின்ற காலம் அந்த காலம். அந்த நேரத்தில் அவர் சொல்றார், மும்பையினுடைய வீதிகளில் நடந்து செல்லும் பொழுது பல முஸ்லிம் பெண்களினுடைய வீடுகள் விளக்குகள் எரிந்து கொண்டிருந்ததை நான் எட்டி பார்த்தேன். பல முஸ்லிம் தாய்மார்கள் முசல்லாவை விரித்து கண்ணீரோடி கரங்களை உயர்த்தினார்கள். அல்லாஹ்வே, எங்கள் ஆண்கள் சத்தியத்திற்காக வெளியிலே நின்று போராடுகிறார்கள். நாடு மதங்களை கடந்து ஒன்றுபட்டு வெள்ளையருக்கு எதிராக நிற்கின்றது. எங்கள் நாட்டுக்கு நீ சுதந்திரத்தை நல்குவாயாக என்பதாக முஸ்லிம் பெண்கள் முசல்லாவில் கண்ணீர் வெடித்ததை நான் பார்த்தேன். சாவர்கர் சொல்வார், வெள்ளையர்கள் வீழ்ந்தார்கள் என்று சொன்னார். பல காரணம் இருக்கக்கூடும். முஸ்லிம் பெண்களினுடைய அந்த பிரார்த்தனையினாலும் வீழ்த்திருக்கிறார்கள் என்பதாக சாவர்கர் எழுதி வைத்திருக்கிறார். அவர் சொல்கிறார், பகதூர் ஷா பிடிச்சு வச்சு என்ன செய்யறாங்க? பெரிய இந்து மக்களை முஸ்லிம்களை கொண்டு திரட்டி பெரிய சுதந்திர யுத்தத்தை உருவாக்கினார். மாஷா அல்லாஹ், மிக கடுமையான சுதந்திர யுத்தம். ஆனா ஒரே ஒரு பிரச்சனை, வெள்ளையர்கள் இருக்கிற நீண்ட ஆயுதங்கள் பகதூர் ஷா இல்லை. ஒரு கட்டத்துல பகதூர் ஷா கைது செய்யப்படுகிறார். இதற்கு பிறகு என்ன நடந்தது என்பதை இந்திய வரலாறு பதிவு செய்கிறது பாருங்கள். அவர் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, வெள்ளையர்கள் கைது செய்கிறார்கள். அப்போ மும்பை கடற்கரையில அவரை இங்க வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னா திடீர்னு விடுதலையாக கூடும், அல்லது யாராவது இவரை போர் செய்து இவரை மீட்டெடுக்க கூடும் என்ற பயத்தினால பர்மால, இன்னைக்கு இருக்கிறது அல்லவா பர்மா, அங்கு வெள்ளையர்கள் பெரிய பெரிய சிறைகளை கட்டியிருந்தாங்க. இங்கு கைது செய்யப்படுபவர்கள் எல்லாம் அங்க கொண்டு போய் அடைச்சுவாங்க. இங்க அடைச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா மக்கள் இரவோடு இரவாக கிளர்ச்சி செய்து செய்வார்கள். வெள்ளையர்களோடு போராடி சிறையை உடைத்து செய்து விடுவார்கள். தங்கள் சுதந்திர போராட்ட வீரர்களை மீட்டெடுத்து விடுவார்கள் என்ற பயத்துல மும்பையில இருந்து கப்பலை ஏற்றி பர்மாவுக்கு அனுப்பி வைத்து விடுவாங்க. இன்னைக்கு பர்மாவுக்கு நீங்க போனீங்க அப்படின்னு சொன்னா, அந்தமான் பர்மாவுக்கு நீங்க போனீங்க அப்படின்னு சொன்னா
இன்னைக்கும் சுதந்திர வீரர்கள் அடைத்து வைக்கப்பட்ட சிறைச்சாலைகள் இன்றைக்கு இருக்கு. அந்த பெயர் எழுதப்பட்டிருக்கும். போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா முஸ்லிம் பெயர்கள் தான் அதிகம் எழுதப்பட்டிருக்கு. யார் போட்டோ போய் எடுக்கிறது? யார் வெளியே கொண்டு வருவது? பர்மாவினுடைய சிறைகளிலும் அந்தமானினுடைய சிறைகளிலும் சுதந்திரத்திற்காக ஓய்வெடுத்தவர்களில் அதிக முஸ்லிம்கள். நாம சொல்றது இன்றைக்கும் தலைவர் இருக்கு. இன்றைக்கும் நீங்கள் போய் பார்க்கலாம். ஒரு ஆய்வு செய்யக்கூடிய மாணவன் உடனடியாக போய் பார், எத்தனை ஆயிரம் முஸ்லிம்களுடைய பெயர்கள் எழுதப்பட்டிருக்கும். அவை இவரை கைது செஞ்சு மும்பையில கப்பல்ல ஏற்றும் பொழுது அந்த ஆள் வகுப்பு சேர்க்கிறாரு. ரொம்ப வயசான கையில ஒரு குத்து மண்ணை என்ன செஞ்சுக்கிறாரு, கையை மட்டும் மூடிய வச்சிருக்காரு. ஒரு வெள்ளை ராணுவ என்ன கை வச்சிருக்கீங்க முதிய பையன் கேட்கிறார். அது உனக்கு வேணாம், அவனுக்கு பிரச்சனை இல்லை. கையை விரிவு சொல்லி கையை வச்சா அப்படின்னு சொன்னா ஒரு குத்து மண் இருக்கு. அப்ப அந்த பிரிட்டிஷினுடைய தளபதி வந்து டெல்லியினுடைய சக்கரவர்த்தி, நீங்க ஒற்றை தலைமையை உங்க குடும்பம் ஆட்சி செய்த அந்த காலம் இருக்கின்றதே எவ்வளவு பெரிய நிலப்பரப்பா, கிட்டத்தட்ட 40 லட்சம் சதுர கிலோமீட்டரை ஆட்சி செய்தவர்கள் ஒற்றை தலைவராக 40 லட்சம் சதுர கிலோமீட்டர். ஒரு குத்து மண் அள்ளக்கூடிய கடைசி நிலைமைக்கு வந்துவிட்டாய் பார்த்தாயா, எங்களுக்கு முன்னால் உங்களால் நிற்க முடியவில்லையே என்று சொல்ல பொழுது பகதூர் ஷா சிரித்துக் கொண்டே சொன்னார், உண்மைதான், வீரர்கள் துரோகிகளுக்கு முன்னால் வீரர்களுடைய கழுத்துகள் அறுக்கப்பட்டதெல்லாம் துரோகிகளால் தானே தவிர வீரர்களால் அல்ல. சரி, இந்த வண்டி எதுக்கு? ஒரு காரணம், பர்மால கொண்டு போய் நீ போட போற. எங்க இந்த பகதூர் ஷாவுடைய வரலாறு? ஒரு காரணம், நீ பர்மால கொண்டு போய் போட போற, செத்து போய்விட்டால் கூட என் பிணத்திற்கு மேலே என் தேசத்தினுடைய மண்ணை தூவப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த குத்து மண்ணை அள்ளி வச்சிருக்கிறாங்க. அப்படி பர்மால கொண்டு போய் உட்கார வைக்கிறாங்க. சாப்பாடே கொடுக்குறவங்க 4 நாளைக்கு வயசான சொல்லி 5ஆம் நாள் இதே மாதிரி ரமலானுடைய மாதம் தான் அவர் சாப்பாடு கேட்கிறாரு. ஒரு பெரிய தட்டு கொண்டு வந்து என்ன செய்றாங்க, ஒரு போர்த்தப்பட்டிருக்கிறது, பட்டு துணி போர்த்தப்பட்டிருக்கிறது, ஒரு பெரிய சகன் முன்னாடி கொண்டு வைக்கப்படுகிறது. பசியின் கொடுமையினால் அந்த சகனை அந்த பட்டை திறந்து சாப்பிடலான்னு சொல்லி பட்டை திறந்தார். அவர் பெற்றெடுத்த 3 குழந்தைகளினுடைய 3 மகன்களினுடைய தலை அப்படி வெட்டி வைக்கப்பட்டது. பகதூர் ஷா அப்படியே அமைதியா உட்கார்ந்து இருக்கிறார். பக்கத்தில் இருக்கக்கூடிய ராணுவ ஜெனரல் கேட்கிறார், பகதூர் ஷா ஏன் கலங்கவில்லையா? இப்படி எல்லாம் ஒரு தியாகத்தை இந்தியாவில் வேற எங்கேயும் காட்ட சொல்லுங்க. கிழக்கு மேற்கு ஒன்று சேர்ந்து தேடட்டுமே. இந்திய சுதந்திரத்திற்காக, இந்த மண்ணுக்காக என் முன்னோர்கள் பட்ட இது போன்ற ஒற்றை தியாகத்தை எங்கேயும் எவனாலும் காட்ட முடியாது. பகதூர் ஷா, உன்னுடைய மகன்கள் தெரிகிறதா? தெரிகிறது. கண்களில் இருந்து கண்ணீர் வரவில்லை. 40 லட்சம் சதுர கிலோமீட்டர்களை ஆட்சி செய்த மன்னர்களுக்கு அவ்வளவு சீக்கிரத்தில் அழுகை, அவ்வளவு சீக்கிரத்தில் மன்னர்கள் அழுவது தகுமோ? இன்னும் உடனே வெளியே போறார், அந்த தலையை குத்து விடுகிறார், அங்கேயே மரணித்தார், அங்கேயே அடக்கம் செய்யப்பட்டிருக்கு. ராஜீவ் காந்தி பிரதமராக இருக்கும் பொழுது பர்மாவிற்கு இந்தியா விஷயமாக செல்கிறார். அவர்களுடைய முன்னாள் இந்திய பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாரு. அந்த புத்தகத்தில் அவர் என்ன செய்யறார் அப்படின்னு சொன்னா, இந்த வரலாறு டிஸ்கவரி ஆஃப் இந்தியா இன்னைக்கு இருக்கிறது. டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய புத்தகம் நேரு அவர்கள் எழுதின புத்தகம். இந்த புத்தகத்தில் இதெல்லாம் சொல்லுவார். அப்ப இதெல்லாம் படிச்சவர் ராஜீவ் காந்தி. அப்ப அன்னைக்கு இருந்த பிரதமர்கள் எல்லாம் படித்த பிரதமர்கள் தானே. அறிவு ஜீவிகளை என்னவா இப்படி தேசம் பிரதமராக கொண்டது. உலகத்திலேயே ஆகக்கூடிய ஆச்சரியம் தெரியுமா? நம்முடைய நாட்டு பிரதமர் என்ன படித்தார், யாரோடு படித்தார் என்று இதுவரை யாருக்கும் தெரியாது. நான் மதரசாவை ஓதுனேன், என் கூட ரொம்ப பேர் ஓதுனாங்க. சொல்லுவாங்க, நான் விஷயம் கூட ஓதினப்பா, நீங்க மதரசா ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்க, கல்லூரியில படிச்சிருப்பீங்க, உங்க கூட நான் படிச்சிருக்கேன்னு சொல்லுவாங்க. பெரிய ஆச்சரியம் என்னன்னா, எங்க நாட்டு பிரதமர் கூட ஒருத்தர் கூட இதுவரை படிக்க எந்த தடையுமே கிடையாது. நான் இவங்க கூட படித்தேன்னு சொல்லி அதை டிகிரி வச்சிருக்கிறார். நமக்கு எதற்கு அந்த விஷயம்? வானத்திற்கு மேலும் பூமிக்கு கீழும் சமீபமாக பேசி வருகிறோம். பிரச்சனை இதற்காக. அப்போ டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னா, அந்த கதையில அந்த வரலாறு எல்லாம் சொன்ன உடனே அவர் எழுதி வச்சிருக்கிறார். இன்னைக்கு இந்த புத்தகம் இருக்கு. அப்போ ராஜீவ் காந்தி பிரதமரான உடனே பர்மாவுக்கு போறார். போன உடனே முதல்ல அவர் கேட்டது, பகதூர் ஷாவுடைய கல்லறை எங்க இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தார்.
ராஜீவ் காந்தி நீங்க பர்மாவுக்கு போனீங்கன்னா ராஜீவ் காந்தியுடைய அந்த கையெழுத்து இருக்கும். அந்த பர்மால அவருடைய கல்லறை காட்டப்பட்டது. இந்த கல்லறை இன்னும் அழுதாதான் இருக்குது. இந்த வரலாறை எல்லாம் படித்தவர் அல்லவா, எழுதி அழுதுக்கு அங்க ஒரு நோட்டு இருக்கும். இந்த மாதிரி சிறந்தவர்கள் வரும் பொழுது அவர்களுடைய கருத்தை பதிவு செய்வதற்கு அதுல ராஜீவ் காந்தி எழுதிய வார்த்தை தான் ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை. பகதூர் ஷா 6 அடி 40 லட்சம் சதுர கிலோமீட்டர்களை நீங்கள் எல்லாம் ஆட்சி செய்த மகான்கள். ஆனால் அன்றைக்கு உங்களை அடக்குவதற்கு 6 அடி நிலம் எங்கள் தேசத்தில் இல்லை. நாங்கள் இன்றைக்கு சுதந்திர காற்றை சுவாசிக்கிறோம் என்றால் பகதூர் ஷா உன்னுடைய தியாகத்தால் என்பதை நாங்கள் ஒரு பொழுது மறக்க மாட்டோம். எங்கே இந்த வரலாறு? இந்த வரலாற்று புத்தகங்கள் குழந்தைகள் படிக்கக்கூடிய சுதந்திர போராட்டம் என்று படிக்கக்கூடிய குழந்தைகளுடைய சமூக புத்தகங்களில் திட்டமிட்டு கையாள செய்கிறார்கள். காரணம், ஒரு தூய்மையான வரலாறு உங்களுக்கு கற்பிக்கப்படுமையானால் இந்திய வெகுஜனமிடத்தில் பொதுவான சரியான வரலாறு கொண்டு போய் சேர்க்கப்படும் பொழுது மதவாதிகளினுடைய தலை ஓங்கி கொட்டப்படும். அவர்களுடைய மத விச பிரச்சாரம் இந்திய பெருங்கடலில் எடுபடாது என்பதற்காகவே திட்டமிட்டு 70 ஆண்டு காலம் இந்த வரலாற்றை எல்லாம் தூக்கி எறிந்து விட்டு எங்கோ நடந்த அற்பமானதை எல்லாம் மிகப்பெரிய பூதகமாக மாற்றி இருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். என் பாசமான சகோதரர்களே, இந்தியா அடிமைப்பட்டது முகலாயர்களினுடைய ஆட்சியினுடைய வீழ்ச்சியின் பொழுது வெள்ளையர்கள் இந்தியாவை ஆக்கிரமிக்கிறார்கள். 300 ஆண்டு கால சுதந்திர போராட்டத்தில் 100 ஆண்டு கால முஸ்லிம் மன்னர்களும் தமிழ் மன்னர்களும் ஒன்று சேர்ந்து போராடினார்கள். மிகப்பெரிய அளவிற்கு போராட்டங்கள் நடந்தது. முதல் 100 ஆண்டு காலம் வெள்ளையர்களினுடைய இருப்பை கேள்வி கேட்டது முஸ்லிம் மன்னர்களும் தமிழ் மன்னர்களும் மட்டும்தானாக இருந்திருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் இவையெல்லாம் மன்னர்கள் தானே சுதந்திர போராட்டத்தில் மார்க்க அறிஞர்கள். காந்தி சொல்வார், ஒரு வார்த்தை சொல்வார் அழகா, எல்லாரும் சுதந்திர போராட்டத்தில் போராடுவோம். முஸ்லிம்களும் போராடினார்கள், இந்து மக்களும் போராடினார்கள், எல்லாரும் போராடணும். ஆனா உலகத்திலேயே சுதந்திர போராட்டத்திற்காக ஒரு மத ஆலயம் பயன்படுத்தப்பட்டிருக்கும் என்று சொன்னார் அது முஸ்லிம்களினுடைய மத ஆலயம் மட்டும்தான் என்று காந்தி சொன்னார். முஸ்லிம்களினுடைய பள்ளிவாசல்கள், அங்கு உருவான மார்க்க அறிஞர்கள் இந்தியாவிற்கு எவ்வளவு பெரிய சேவையாற்றி இருக்கிறார்கள். மதரசாக்களை மூட வேண்டும் என்பதாக இன்றைக்கு பாசிசம் திட்டமிடுகிறதே, அந்த மதரசாவில் உருவான மார்க்க அறிஞர்கள் இந்தியாவிற்கு எவ்வளவு பெரிய சேவையாற்றினார்கள். சுதந்திர போராட்டத்தில் அந்த மார்க்க அறிஞர்களினுடைய வீர தீரங்கள் எல்லாம் என்ன என்பதையும் இன்ஷா அல்லாஹ் மார்க்க ரீதியாக இந்தியாவில் தோன்றிய மார்க்க அறிஞர்கள் எவ்வளவு உலகத்திற்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். இந்தியா என்ற மண் ஒரு சாதாரண மண் அல்ல. இங்கு தோன்றிய மார்க்க அறிஞர்கள் உலகத்திற்கே வழிகாட்டி இருக்கிறார்கள். இவை அனைத்தையும் இந்தியா பெற்றெடுத்த மார்க்க அறிஞர்களினுடைய வரலாற்றை இன்ஷா அல்லாஹ் நாம் நாளைய தினம் பார்க்கலாம். வாஹ் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.